இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை ஆங்கிலத்திலே எப்படி பேசுவது, எழுதுவது, எப்படி நாம் உரையாடுவது என்று தொடர்ந்து பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவள் வருவாளா? அவள், she, வருதல் ஒரு கேள்விக்குறி போட்டணும். she come அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கு. she come அப்படின்னு கேட்க மாட்டோம். அப்பதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடிய ஒரு அவசியம் நமக்கு ஏற்படுகிறது. இந்த கம் கண்டினியூஸ்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம் பிளஸ் ஐஎன்ஜி, கம் பிளஸ் ஐஎன்ஜி, கம்மிங். அப்ப இந்த கம் அப்படிங்கிறது என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மிங் ஆயிடும். Is she coming? இந்த வருகிறாளா அப்படிங்கிறது இந்த இருத்தல் அப்படிங்கிறதுக்கு is, இருத்தல் அப்படிங்கிறதுக்கு is. அவளுக்கு she, is she coming? அவள் வருகிறாளா? is she coming? இல்ல அவ வரல, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவள் வரவில்லை, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவ வரல அப்படின்னு சொல்லணும். நம்ம எப்படி இதை ஆங்கிலத்துல சொல்லுவோம்? is she coming? அவள் வருகிறாளா? is she coming? இல்ல அவளுக்கு உடல்நிலை சரியில்லை, அவள் வரவில்லை. எப்படி நம்ம இதை ஆங்கிலத்தில் சொல்ல போறோம் அப்படின்னு பார்க்கலாமா? she is not well, she is not well. அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஓகே, அவள் வரவில்லை, அவ வரலன்னு சொல்லணும். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த டென்ஸ் ஃபார்ம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ட் கண்டினியூவஸ். she is வரவில்லை அப்படிங்கிறதுக்கு not, she is not coming. அவளுக்கு உடல்நிலை சரியில்லை, அவள் வரவில்லை. she is not coming, she is not well. So she is not coming. அவளுக்கு உடல்நிலை சரியில்லை, she is not well, she is not coming. அவள் வரவில்லை, அவள் வருவாளா? is she coming? அவளுக்கு உடல்நிலை சரியில்லை, she is not well, she is not well, so she is not coming. இந்த இடத்துல தான் கம் பிளஸ் ஐஎன்ஜி எகைன் நீங்க யூஸ் பண்றீங்க. she is not coming. பெட்டான ஒரு நாவலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், எழுத்தாளர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் ஒரு புதிய நாவலை எழுதி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு புதிய நாவலை, நாவல்னா புதினம், தமிழ்ல நம்ம சொல்லுவோம், நாவல் அப்படிங்கிறது இங்கிலீஷ், புதினம். நாவலை எழுதி கொண்டிருக்கிறார். இது எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம்? How do you say this sentence in English? How do you speak this sentence in English? கொஞ்சம் திங்க் பண்ணி வைக்கிறீங்களா, எழுதி வைக்கிறீங்களா? நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.